வேண்டாண்ணா, இதை வந்துட்டேன். சொல்லமாவா அவசரம் இல்லை. டாக்ஸி வரதாப்பா? எங்கேயுமா வராது. அம்மாவா? யோ பார்த்து பேசு. ஆம்பளை ஐயா. அப்படியா? என்ன சந்தேகம்? சொன்னப்புறம் தான் ஆம்பளைன்னு தெரியுது. நான்சென்ஸ். இப்ப வண்டி வருமா வராதா? நான்சென்ஸ். யாரு? பார்த்து சொல்றேன். என்னத்த பாக்குற? ராசி பலன். எதுக்கு ராசி பலன்? ஒருத்தர் சரியா இருக்கான்னு பாக்குறேன். அதுதான் எதுக்குன்னு. சரியா இருக்கு, உட்காருங்க. சாரி சார், ரொம்ப அவசரமா? ஆமா. ரயிலுக்கா? யோ ஜோசியரே, உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஜோசியம் தான். வாங்க வாங்க. ரயிலுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு, சீக்கிரம் போ. உட்காருங்க. வீடு அதனால்தான் முயற்சி பண்ணுவோம். பாரு சீக்கிரம் பாரு, டைம் ஆயி போச்சு. ஏறுங்க சார். எங்க ஏறிக்கிறது? ட்ரெயின் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. சாரி சார். இப்ப என்ன செய்யலாம்? உங்க காரை கொண்டு போய் காயலாங்கடையில நிறுத்திட்டு வாங்க, விருந்து வைக்கிறேன். கிண்டல் பண்றீங்க? பரவாயில்ல, நம்ம வீடு பக்கத்துல தான். வீட்டுல இருக்கிற கஞ்சியோ கூழ குடிச்சிட்டு படுத்துருங்க. காலையில ரயில பிடிச்சிடலாம். யோ உங்க வீட்டுக்கா? ஆமா சார், வீட்டுல எங்க அம்மா இருக்காங்க. அம்மா அம்மா. ஏப்பா இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வர? வழியில ஒரு பொண்ணு கிடைச்சதுமா. ஒண்ணு தானே? ஐயோ, அது ஒண்ணு போதாது, 100 பேருக்கு சமம்மா. அந்த பொண்ணு வீட்டுல கோச்சுக்கிட்டு ரயிலுக்கு போயிட்டு இருந்தது. வழியில எங்கையில ஆப்டது. ஏமாத்தி இங்க கூட்டியாட்டம்மா. உனக்கு ஏப்பா இந்த வம்பெல்லாம்? ஐயோ மகா பாவம்மா. அவங்க அப்பா அழாத குறையா என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு பேப்பர்ல அறிக்கை விட்டுருக்காரு. சரி சரி கூட்டிட்டு. அம்மா, அந்த பொண்ணு ஆம்பளை மாதிரி நடிக்குது. நானும் ஏமாந்தவ மாதிரி நடிக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் நடிச்சுட்டா. அது சரி, இது வேறையா? நாம வாங்க வாங்க ஐயா, வாங்க 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 வாங்க. இதுதான் நம்ம வீடு. இவங்க தான் எங்க அம்மா. பேரு அம்மணி அம்மா. சார் பேரு. இங்க என்ன சம்பந்தம் பேச வந்திருக்க? சாருக்கு ரொம்ப கோபமா இருக்காரு போல இருக்க. கோபத்துல தானே வந்திருக்காரு. என்ன சொல்ற? ரயில் தவறிடுச்சுல, அந்த கோபம்னு சொல்றேன். ரயில் ஒண்ணு தவறி போல, இவர் கார் தான் மக்காரா போச்சு. காரா? அது வந்துமா, ஐயா ரொம்ப சூடா இருக்காரு, குளிர்ச்சா குடிக்க ஏதாவது கொடுங்க, சரியா போயிடும். ஐயா உட்காருங்க. நம்ம வீடு என்ன இப்படி வரட்டுறீங்க? டிரைவர், எனக்கு படுக்கிறதுக்கு பிரைவேட் இடம் வேணும். நாமெல்லாம் ஆம்பளைங்க, நமக்கு எதுக்கு சார் பிரைவேட் இடம்? என் பக்கத்துல யாரும் படுக்க கூடாதியா? நாம் படுக்கலாம்ல. யோ ஓ மை காட், எழுந்திரு. என்ன இப்படி வரட்டுறீங்க? சரி, நான் வெளியே படுத்துக்கிறேன், நீங்க உள்ள படுத்துங்க. அப்பா பாப்பா, என்ன வேற ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல சார்? எப்படிதான் நீங்க இவ்வளவு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஏங்க நீங்க அவுட் சைட் ட்ரெஸ் மாத்திட்டு ஹவுஸ் ட்ரெஸ் போட்டீங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? டச் மீ நாட். ஏன் இவ்வளவு பால் சாப்பிடு. இந்தாங்க.
நீ வெளியே போ. என்ன அவ்வளவு வைதிகமா நான் இருந்தா? ப்ளீஸ் கெட் அவுட். அம்மா கலா, 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 குடும்ப பெண்ணுக்கு இதெல்லாம் அழகாமா? வா வீட்டுக்கு போலாம். சித்தி என்னை தொடாதே, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அப்பா உன்கிட்ட சரண்டர். அந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போய் தொலைலான்னு வந்தேன். சனி என்னை விட்டுதா யார் யார் ரூபத்திலேயே வந்து என்னை ஓட்டு ஒதுக்குது. தம்பி நீங்க வருத்தப்படாதுங்க, என் பொண்ணு ரொம்ப நல்லவா, ஆனா கொஞ்சம் கோபம் மட்டும். ஐயோ கொஞ்சமா சொல்லாதீங்க சொல்லாதீங்க, நான் பட்டபாடு எனக்கு இல்ல தெரியும். தம்பி நான் சீக்காளி, ஹார்ட் ரொம்ப வீக், பெட்ல இருக்கேன். கலாவை நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறதா போன் வந்ததும் கார் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேன் தம்பி. என்ன செய்யறது, பெத்த மனசு பித்து, பொண்ணு மனசு கல்லு. மிஸ் கலாதேவி, ஆத்திரம் தனக்கே ஆபத்து. உங்க அப்பா படுற வேதனை பார்த்தாவது வீட்டுக்கு போய் ஒழுங்கா இருமா. ஓ பாப்பா பாப்பா. தம்பி வீட்டுல யாரு இருக்கா? அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அதோ வாங்க, இவங்கதான். அம்மா தங்கமான பிள்ளைய பெற்றிருக்கீங்க, நீங்க ரொம்ப புண்ணியவதி. இவர் பெரிய கடை ராமசாமி இல்ல? இவர் படம். இவர்தான் எங்க அப்பா. இறந்துட்டாங்க. இவரு உங்க அப்பாவா? தம்பி ஜீவா. அம்மா ஏன் அழுதீங்க? அப்பா முன்னமே தெரியுமா உங்களுக்கு? தெரியுமான்னு நான் கேட்கிறேன் தம்பி. இந்த தெய்வத்தை பற்றி ஆயிரம் ஆயிரமா பேச நான் கடமைப்பட்டிருக்கிறேன் தம்பி. ஐயா ஏன் இப்படி துடிக்கிறீங்க, என்ன விஷயம்? நீ தயவு செஞ்சு என் வீட்டுக்கு அவசியம் வரியாப்பா. நீங்க இப்ப புறப்படுங்க, சாயந்தரம் நான் வரேன். நீ அவசியம் வாப்பா. கண்டிப்பா வரேன். வரேம்மா. ஹலோ சாந்தா, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன நைட் டியூட்டி முடிஞ்சு வர போல இருக்கு? ஆமா. ஏன் நின்னுட்ட? வா உள்ள போலாம். சாரி, இன்னும் குளிக்கல கொள்ளல. தினமும் ஆடு மாடெல்லாம் குடிச்சுக்கிட்டா இருக்கு. ஏன் தம்பி, சாந்தா என்ன ஆடா மாடா? அப்புறம் எது வேணாலும் சொல்லட்டுமே. ஆயப்ப இல்லாத அனாதியா திக்கு தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்த என்ன அன்னைக்கு அந்த முரட்டு மாடு முட்டி எரிஞ்சிருந்தா நான் செத்த இடம் புல்லு முளைச்சு போயிருக்குமே. இவங்க குறுக்கே ஓடி வந்து என் உயிரை காப்பாத்தி அவங்க மாடியிலேயே தங்க எனக்கு இடம் காட்டிய தெய்வம் இல்லையா? நாள் தவறாம நன்றி எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு. வாயால சாப்பாடுன்னு சொன்னா வயிறு ரொம்பிடுமா? என் உயிரே உங்களுக்கு போதாதா? ஐயோ, உன் உயிர் ரொம்ப நல்ல உயிர், அதை நான் ஏன் வீணாக்கணும்? சரி சரி, போய் குளிச்சுட்டு வந்து அம்மா டாக்டர் எடுத்து நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். வரமா? என்ன இது, அவனையும் கண் கொட்டாம பாத்துக்கிட்டு இருக்கேன். வந்ததும் ஒரு வீச மிளகாயும் ஒரு படி உப்பையும் அடுப்புல அள்ளி கொட்டி உங்க மகனுக்கு திருஷ்டி கழிங்க. பொண்ணுன்னா இப்படி எல்லாம் இருக்கணும். அத்தை, நேத்து எவ்வளவோ பெட்டரா இருந்ததே, இன்னைக்கு ஏன் இவ்வளவு வீக்கா போச்சு? எல்லாம் நான் செய்த பாவம். புரியுது. கலா, நீ ஏன் வீட்டை விட்டு போனேன்? உன்னால தானே மாமாவுக்கு மறுபடியும் மாறுவலி வந்துருச்சு. டாக்டர் தான், நீங்க புதுசா உங்க அத்தைக்கு பறிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க தம்பி. வணக்கம் மகா. வணக்கங்க. இவர் டாக்டர் ரங்கசாமி. ஓ அப்படியா? வணக்கம்.
கண்ணம்மாவோட அண்ணன் மகன். கலாவை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்ச தம்பி இவர்தான். பேரு ஜீவா. தேங்க்ஸ் மிஸ்டர் ஜீவா. இப்போ இன்ஜெக்ஷன் 4 மணிக்கு அப்புறம் படுக்க போகும்போது ஒண்ணு போட்டு நீ வீட்டுக்கு போயிடு. அப்புறம் அத்தை வரி அதிகமா இருக்குங்களா? ஆனா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உயிர் போனதும் வலி நின்றும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்க. தம்பி, நான் ஒரு பாவி. ஆனா உன்னை பார்த்துட்டேன். இனிமே எனக்கு கண்டிப்பா மோட்சம் உண்டு. ஐயா, தம்பி, நான் உங்க அப்பாவுடைய ஆப்த நண்பன். உங்க அப்பா பெரிய வியாபாரி, பணக்காரர். நான் அப்ப பரம ஏழை. என்னை நம்பி இருந்து உங்க அப்பாவை மோசம் செய்து அவரை ஏழையாக்கி நான் பணக்காரன் ஆயிட்டேன் தம்பி. அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் எனக்கு இந்த நெஞ்சு வலி. ஐயா, ஆச்சரியப்படாத தம்பி, அதுதான் நீதி. அது போகட்டும். நான் சொல்ல போறது கொஞ்சம் கவனமா கேளு. என் முதல் சம்சாரம் செத்துட்டான். அவளுக்கு 2 பொண்ணு. மூத்த பொண்ணு சரசா. அந்த பொண்ணு படம் தான் கலா 2வது பொண்ணு. கண்ணம்மா எனக்கு 2ஆம் தாரம். பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இந்த டாக்டருக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கணும்னு கண்ணம்மா எல்லா ஏற்பாடும் செய்து வச்சான். அது பிடிக்காம எல்லார பேச்சும் மீறிட்டு அந்த பொண்ணு ஒரு சர்க்கஸ்காரன் உயிர் போட்டு. இந்த சின்ன பொண்ணுக்கு கண்ணம்மாளை கண்டா பிடிக்கிறதே இல்லை. இந்த மாட்டாந்தாய் கொடுமைமாங்களே, அதுதானுங்களா? தப்பு தம்பி. உண்மையில கண்ணம்மா ரொம்ப நல்லவன். அவ எப்படி நடந்தாலும் அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு அவளோட எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா கலா. இருக்குங்க, கலா கொஞ்சம் ஆத்திரமும் அவசரம் உள்ள பொண்ணுதான். அதை அடைக்க நல்லபடியா வாழ வைக்கத்தான் கடவுள் உன்னை இங்க கொண்டாந்து விட்டிருக்கான். இந்த குடும்பத்தையும் இந்த பொண்ணையும் வாழ வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இதுக்கு நீ உறுதி கொடுத்தா போதும். உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லது ஏற்பட என்னாலான எதையும் செய்ய நான் எப்போதுமே காத்திருக்கேன். நீங்க வீணா கவலைப்படாம இருங்க, உடம்பு தானா குணமாயிடும். இந்த உறுதிமொழி ஒண்ணு போடும் தம்பி. எனக்கு உடம்பு குணமானாலும் ஆகாட்டாலும் கவலை இல்லை. இன்ஜெக்ஷன் போடணும், வரலாங்களா? வாமா, நான் போயிட்டு வரேங்க. வணக்கம். சரி தம்பி, வரேன் தாத்தா. அம்மா, போயிட்டு வரேன். போனதும் லெட்டர் போடுறேன். சரிப்பா. எங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? பொண்ணை தேடி போறேன். ஏன் நாட்டுல பொண்ணு பஞ்சம் வந்துருச்சா? சாந்தா, அந்த கலா மறுபடியும் ஓடி போயிட்டாராமா? இவர் இந்த அம்மாவை தேடி கண்டுபிடிக்க போறாரா? ஏன் உங்களுக்கு வேற வேலை இல்ல? அந்த பொண்ணை விட்டா அந்த குடும்பத்துக்கு வேற யார் வாரிசு சொல்லு? ஊர்ல வாரிசு இல்லாம 1000 குடும்பம் இருக்கு. அத்தனை பேருக்கும் நீங்க தானே வக்காலத்து வாங்கிக்கணும். அடாடாடாடா, பேச்சுற என்ன கிண்டல், என்ன கோபம். சரி, உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேனே. அவங்க அப்பா என்கிட்ட சில பொறுப்புகள் ஒப்படைச்சிருக்காரு. அந்த கடமை தான் காரணம். நான் சொல்றது கேளுங்க. எனக்கும் அந்த வீட்டு கதை பூரா ஓரளவு தெரியும். அந்த கலா நல்லவல்ல. அவளை கட்டிக்கிதான் எங்க டாக்டர் பெரிய பெரிய கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் போய் தேடி கொண்டாட்டுமே. சிவா, சாந்தா சொல்றது எனக்கு நியாயமா தப்பப்படுது. அம்மா, சாந்தாவுக்கு தெரியாத உள் விஷயம் அநேகருக்கு அந்த குடும்பத்துல. காரணம் இல்லாம நான் எதுலையும் தலையிட மாட்டேன், என்ன நம்புங்க. உத்தரவு கொடுங்கம்மா, நான் போயிட்டு வரேன். சாந்தா, போயிட்டு வரட்டுமா? அப்படி சொல்லுங்க. என்ன என்னம்மா மௌனமா இருக்க? மௌனம்னா சம்மதம் அர்த்தமா? அப்படிதானே? பாத்தீங்களா, திட்டம் போட்டு அந்த பொண்ணை கொண்டுட்டீங்களா இல்ல வீட்டை விட்டே தொடுத்துட்டீங்களா? என்னையா சொல்றேன்? யார்கிட்ட வேலையை காட்டுறேன்? கலாவுக்காக மாமா உங்ககிட்ட கொடுத்திருக்கிற பணத்தை அபேஸ் பண்ண நீங்க தான் இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒழிச்சு கட்ட திட்டம் போட்டு வேலை செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். கண்ணம்மா, நீங்க செய்யற பழிபாவத்தை மறைக்க இப்படி ஒரு கதை கட்டுறீங்களா? 2 பேருக்குமே சொல்றேன். ஏற்கனவே நான் இடிஞ்சு போயிருக்கேன். அதை இதை பேசி என்ன ஏன் இப்படி மேலும் மேலும் சித்திரவதை செய்யறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு நீங்க நடிக்கிற நாடகம். வாங்க தம்பி. கலா எங்க தேடியும் கிடைக்கல.
ஆனா அந்த பொண்ணை கண்டுபிடிக்காம நான் திரும்ப போறதும் இல்லை. இடம் தெரிஞ்சல்லப்பா நீ போய் தேடுறதுக்கு. அவ அக்கா ஏதோ சர்க்கஸ்ல இருக்காளே, அங்க போய் கூட பார்க்கலாம். எப்படியோ வெற்றியோட வருவேன், கவலைப்படாது. கலாவை தேடி ஆள் போகுது. பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற வேலை இது. என்னத்த ஜீவா கடுதாசியா? ஆமா, 2-3 சர்க்கஸ்ல கூட தேடி பார்த்தாச்சாம், கலா கிடைக்கலையா. நல்லதா போச்சு, கிடைக்காமலே போகட்டும். என்ன சொல்ற? சரியாத்தான் சொல்றேன். சொத்து பூரா நமக்கு, வீண் பழியும் வராது. போதும், இத வேற சத்தம் போட்டு சொல்றியா? சும்மா இரு.
Come on. Come on. Come on. Come on, come on, come on, come on! Come on, come on. Come on, me. Come on. Sit down. Come on, come on. Come on, Lakshmi! Come on, come on, come here, come here, come here, come here. Sit down, sit down. Ladies and gentlemen, I welcome you all. Let me introduce Parakom Parekh. என்ன தெரியல? தெரியும் இல்ல, நான் கலாவும் இல்ல. நீங்க வெளியே போங்க. இனிமே உங்களை தனியா விட்டுட்டு நான் போறதா இல்ல. மிஸ்டர் ஜீவா, உங்க உருட்டு புரட்டெல்லாம் ஊர்ல நடக்கும், இங்க நடக்காது. ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தா ஒழுங்கா போய் ஊரை சேருங்க. நீங்க இல்லாம நான் ரிட்டர்ன் ஆகிறதா இல்ல. நீங்க கர்ணம் போட்டால் அது நடக்காது. பார்த்தேனே, கர்ணம் போடுறது உங்க தொழிலாச்சே, என்னால அப்படி முடியுமா? சமாஷ் பண்ணிட்டீங்களா?
ஏன் சார் உங்களுக்கு இதயம் இருக்கான்னு கேக்குறேன். சித்தி ஆளை வச்சு என்னை கொலை செய்ய பார்த்தாலே அந்த அறைக்கு கிட்டியா மறுபடியும் என்னை கொண்டு போய் தள்ள பாக்குறீங்க. அந்த அம்மா உங்களுக்கு ஏதாவது பணம் காசு கொடுக்குறேன்னு ஆசை காட்டுறா என்ன கேளுங்க, நான் கொடுக்குறேன். வாங்கிட்டு போய் பத்திரமா சேருங்க. என்ன கலா, ஏன் இப்படி பேசுற? யார் இவங்க? சாரு கேக்குறியா? சாரு சித்தியோட பிரதிநிதி. மாயமந்திரம் செஞ்சாவது எனக்கு கொண்டு போக வந்திருக்காரு. பேரு நல்லா இருக்கும், மிஸ்டர் ஜீவா. வணக்கம். வணக்கம். நீங்க தான் கலாவோட அக்கா, பேரு சரசா. பேசாதே, பேசுன போச்சு. என்ன வசூல் என்ன வசூல்? ஆயிரக்கணக்கான ஜனங்க டிக்கெட் இல்லைன்னா கூட போக மாட்டேங்கிறாங்க. ஹவுஸ் ஃபுல். 12 ஆளை வச்சு என்ன விட்டுருக்கேன். வந்திருக்கிறவங்க தலையில்லாமா? இல்ல பாஸ், நோட்டையும் சில்லறையும். அதுக்கு என்ன பண்ணுங்கிற? ஒண்ணு இல்ல பாஸ், சர்க்கஸ்ல எவ்வளவு வேலை செய்கிறேன். காலையில இருந்துச்சா காலை பிடிக்கிறேன், மாலையில வந்து உடம்பு பிடிக்கிறேன். கொஞ்சம் சம்பளத்தை ஒசத்தப்படாதா? என்னடா வேலை செய்யற? ஒரு நாளைக்கு ஒரு ஷோவுக்கு பீரங்கில இருந்து வந்து விழுற. ஒரு நாளைக்கு வந்து வந்தா விழுகிறேன். சரி, அது போகட்டும் பாஸ். நம்ம சர்க்கஸ்க்கு எவ்வளவு பேர் இருக்கு தெரியுமா? நம்ம சர்க்கஸ் வந்து லண்டனுக்கு போச்சுன்னு கேட்டாக்கா உங்களுக்கு ஒரு மாலை, என் காசுல லண்டனை சுத்தி பாக்குறியா? அது போகட்டும் பாஸ். கிருஷ்ணாப்புல வந்து கல்யாணம் பண்ணீங்க, அவன் நல்லா ஓடுறான். நீங்க தஞ்சாவூர்ல கல்யாணம் பண்ணீங்க, அவன் நல்லா ஆடுறான். நீங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் எங்களை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பாஸ்? வச்சீங்களா? நூலை வச்சிட்டீங்களே பாஸ். நான் எதுக்காக சொல்றேன்னா பாஸ், எல்லாம் ஒண்ணா எல்லாம் எல்லாம் அலக்கலக்கா வருது. ஐயோ ஐயோ கண்ணே. என்ன வேலைடா செய்த? என்ன சம்சாரம் ரீட்டாவுக்கு பயந்துகிட்டானடா இப்படி டூ படிச்சேன், இப்படி கீழே போட்டு கொண்டுட்டியடா. எனக்கு என்ன தெரியும் நீங்க உங்க சம்சாரத்துக்கு வந்து இப்படி பயப்படுங்கன்னு? நீ இதுக்கே டூ போடுற, எனக்கும் நீ டூ போடுற. உனக்கு டூ போட முடியாதம்மா. நீ தான் பகல்ல தூங்குற, ராத்திரில டெண்ட பூரா சுத்திட்டு வர்றீங்க. ஷட் அப் ரப்பர். இந்த லவ் லெட்டர் பாரு. எனக்கு ஏமா லவ் லெட்டர் எனக்கு ஒருத்தர் கிடையாதுமா. எனக்கு ஸ்டூபிட். உனக்கு இல்ல, அவருக்கு. இந்த மூஞ்சிக்கு ரப்பர் தூக்கி நெருப்புல போட்டுடுவேன். யார மூஞ்சிக்கிங்கிற? ரப்பர் டாடி மம்மி சொன்னுச்சு இதை கல்யாணம் பண்ணிக்கோவோனான்னு. இது என்னை வெத்தலை பாக்கு வச்சு கல்யாணம் பண்ணிச்சு. நான் இது பின்னால ஓடி வந்தேன். இப்ப பாரு வேற ஒரு லவ் லெட்டர் வந்து. எனக்காவது லவ் ஆகுது, லெட்டர் ஆகுது. அதை வாங்கி படுறா. என்னடா அதுக்கு மயக்கம் வந்துட போதுடா, தலைகளை சுத்துறேன். எங்க எழுதிருக்காங்க? படிக்கவும் தெரியாதா? ஆமா, இது ஆரோக்கிய சாமியின் பேர் எழுதிருக்கு. பாஸ் உன் கீதா. அட பாவி, இது எனக்கல்லடா. இது இந்த சிங்கம் புலிக்கு கறி வாங்கி போடுறான்ல, தலையோட தலையா நடக்கிறான். அந்த ஆரோக்கிய சாமிக்கு வந்திருக்கு. அவனுக்கு அடிக்கடி இதே போல லெட்டர் வருது. நான் சொன்ன அடை பேரை மாத்திக்கடான்னு எங்க அம்மா வச்சதுங்கிறான். எனக்கு என்ன பக்கத்து வீட்டுக்காரனா பேரை வச்சான் அந்த லெட்டர். ஐயோ சனிய. ஐயோ, அவனுக்கு வந்து லெட்டர் என்கிட்ட கொடு. அடைய சனிய முட்டான். இவனுக்கு கண்ணும் தெரியல, காதுல இருக்கல. ஒரு அறிவிப்பு. இதுவரை நீங்கள் எங்கும் கண்டிராத நிகழ்ச்சி. அதிசயம், ஆச்சரியம். கீழே வலைவிரிக்காமல் மேலே வானத்தில் பறந்து செல்லும் வீரர் மிஸ்டர் வீரமுத்துவின் அரிய சாதனையை பாருங்கள். எப்படிங்க இருக்காரு? கண்டிஷன் எப்படி இருக்கு? டாக்டர் இன்னும் ஒண்ணு சொல்லல. உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. ரத்தம் கொடுத்தா சரியா போகுமா? ரத்தத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு.
நீங்க எல்லாம் கொஞ்சம் போங்க ப்ளீஸ், போங்க போங்க. மேனேஜர் கூட்டிட்டு போ. போங்க, போ மலமலன்னு போ. யாரப்பா யாரு இருப்பா தம்பி? டாக்டர் சார், ரத்தம் வந்து சேர்றதுக்கு தாமதமாச்சுன்னா ஏதாவது சீரியஸ் ஆயிடலாம். என் ரத்தத்தை சோதனை பண்ணி பாருங்க. சரியா இருந்தா எவ்வளவு வேணாலும் என் உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்துங்க. தம்பி, உங்க ஆர்வத்தையும் நல்ல பண்பையும் நான் ரொம்ப பாராட்டுறேன். எவ்வளவு சீக்கிரம் ரத்தம் செலுத்தப்படுதோ அவ்வளவு சீக்கிரம் ஆபத்து நீங்கும். வாங்க உள்ள, முதல்ல உங்க ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் சார். ஓஹோ ஓஹோ. கபாலி, அந்த பய வீரமுத்துவ பிடிக்கிறாப்புல பிடிச்சு விடுறாப்புல விட்ட பாரு. பிரம்மா கீழே விழுந்த அந்த பய பொழப்பானா? இனிமே அது நடப்பணம் தான். இருந்தாலும் ஒண்ணுதான், போனாலும் ஒண்ணுதான். தொழில் விரோதி தொலைஞ்சா. வெற்றி விழா கொண்டாடலாமா? இது உங்க வேலைதானா? செய்த துரோகத்துக்கு வெற்றி விழா வேறையா? சரசம்மா, நீங்க இருக்கிறத நான் கவனிக்கல. இருந்தாலும் நீங்க இப்படி பேசக்கூடாது. உங்க கனவு வெற்றி உங்களுக்கும் வெற்றி தானே. அருமையான உபதேசம். உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போறோம். ஒரு பொண்ணு வாயமுடு. கபாலி, இது குடும்ப விவகாரம். குறுக்க நான் நிக்கல, வர்றேன். இத மாதிரி காலி ஸ்நேகிதம் முதல்ல தொலையணும். கால் ஒடிஞ்சும் அகம்பாவம் அழியல பாரு. எனக்கு அகம்பாவமே கிடையாது. அப்ப எனக்கு இருக்கா? திமிரா புருஷன்கிட்ட பேசுற பேச்சா இது? இது போல கொடுமையே கிடையாது. சகல சுகத்தை வெறுத்துட்டு வந்த அக்கா வெடிக்க உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்தது? கலா, பழைய கதையை படிக்க. இப்ப பாருங்க லட்சணத்தை. காலும் கையும் சனியை சாடு. கலா, சாணி ஏன்டா நின்னுகிட்டே திங்குறது? சாணி, கிட்ட வந்தாரு பார். இந்த தில்ரூபாவை நான் எவ்வளவு காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியும். எந்த தில்ரூபா? அந்த குண்டை யாயம் இருக்கிறானே. ஆமாடா, அவன் தடியன் தங்கச்சி தான்டா சொல்றேன். அவ பாஷை எனக்கு புரிய மாட்டேங்குது, என் பாஷை அவளுக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு தான் அவ பாஷை புரியுமே. யார் சொல்லுது? எனக்கு அந்த பாட்டு எனக்கு தெரியாது. நான் துட்டு கொடுக்குறேன்டா. அப்ப சமாளிக்கலாம். காதல் தானே, சமாளிக்கலாம். அப்போ காதல் பாஷையை எங்கிட்ட விடு, நான் அதை வாங்கி அவகிட்ட விடுறேன். வாராடா, ஒளிஞ்சுக்கடா ஒளிஞ்சுக்கடா ஒளிஞ்சுக்கடா. நீ இப்படி உட்காரோ, அந்த பார்வை அந்த மசாலா मेरे दिल धड़क धड़क। क्या? मेरा दिल धुड़क धुड़क धुड़क। क्या बोला? इधर सुन ले, इस मादरी चिल्ल नाइडवा, अपना बनाएगा सुंदर, अपना बनाएगा सुंदर। ओ मेरे प्यार, वाह Pimplas. Pimplas. ஐயோ ஐயோ, நீ ரொம்ப बम्बली मास बम्बली मास बम्बली मास है। तुम बम्बली मास बोले? नहीं बोलोगे? भैया मुझे बम्बली मास बोला। ஒன்னா சரி ஏட்டா கத்துறீங்க? விடப்பா விடப்பா, என்ன பங்கோல பண்ற? என்ன बम्बली मास बोला? बम्बली मास இங்க வந்து கேட்ட, கடையில கேட்டிருக்கணும். என்னமா அது? मुझे बम्बली मास बोला। இதுவும் बम्बली मास கேஸ் தான். என்னடா கேட்ட? நானா கேட்டேன், நானா சொன்னேன். இவன் தான் சாணி தான் சொன்னான். என்ன சொன்னேன்? சாணி. இங்கேயும் बम्बली मास தானே. என்ன ஒண்ணுமே புரியலையே. என்னடா ஏன்டா என்னடா? दिलरुबा இல்ல दिलरुबा, அந்த दिलरुबा வேல डार्लिंग, उनकी पुरीले उनकी मूले इले रबर दिलरुबा लव। दिलरुबा மேல ரப்பர் லவ்வா? दिलरुबा மேல ரப்பருக்கு லவ் நல்லா இருக்கும். दिलरुबा ரப்பர். அடே दिलरुबा ரப்பர். ஆமா, நீ லவ் பண்ண ஆரம்பிக்கிறவன் அந்த பாஷையை தெரிஞ்சுக்கிட்டா லவ் பண்ணும். அதுக்கு தான் இவனை குருவா வச்சு ஆரம்பிச்சு அதுக்குள்ள கொதவலை புடிச்சு தடைவேன். சரி, அப்ப உன் பாஷையை சொல்லி கொடு. வர்ற தமிழ சொல்லி கொடுற, தகராறே இருக்காது. दिलरुबा, இனிமே நான் தமிழ் நான் சொல்லி
मुझे तमिल सिखाएगा भैया रबर मुझे तमिल सिखाएगा रबर तुमको तमिल सिखाएगा தமிழ் ஒண்ணு சீக்கா फिर क्यों मुझे बम्बली मत बोला அடாடாடா பம்பிள் மாசுன்னு சொன்னா என்ன பம்பிள் மாசுனா என்னமா தெரியுமா காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கிறியா मैं एप्पल फाइन வைகார பாவி பாதி என்ன என்ன லவ் பண்றானே வணக்கம் பாஸ். வணக்கம் 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 உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்ல. பேஷ் வணக்கங்க. வணக்கம். என்ன அப்படி பாக்குற ஆனா தெரியலையா என்னப்பா போன உசுர புடிச்சு கொண்டாந்த ஜீவா அட உனக்கு ரத்த தானம் பண்ண வரப்பா பேரை கேட்ட உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க தம்பி உட்காருங்க. உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது போட்டுங்க, ரொம்ப சின்ன விஷயம் அதெல்லாம். உங்க உடல்நிலை எப்படி இருக்கு? என்ன நலம் போங்க. என்னுடைய அருமையான வித்தையெல்லாம் மறுபடியும் செய்து காட்ட முடியாதபடி என் கை ஊனப்பட்டு போச்சு. ஆமாம் தம்பி, சர்க்கஸ் கம்பெனிக்கு ஒரு பெரிய குறை. முதலாளி, எனக்கு ஒரு எண்ணம். எனக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் யாருக்காவது சொல்லிக் கொடுத்து அந்த குறைய போக்கணும். சார், நீங்க விரும்பினா எனக்கு சொல்லிக் கொடுங்க. ட்ரெபிஸா எனக்கு அவ்வளவு ஆசை. முதலாளி, என் கனவு நினைவாய் போச்சு. நாளைக்கே பயிற்சி ஆரம்பிச்சேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். சாரி சார், சாரி. என் கையை உடைச்சு இதிலே படுக்க வச்சு விட்டு இல்ல பாப்பா. அம்மா கூப்பிட்டீங்களா? வாமா, கடதாசி வந்துருக்கு, படிச்சுக்காமம்மா. கொடுங்க கொடுங்க. அன்புள்ள அம்மாவுக்கு ஜீவா வணக்கம். நலம் நலம் விருப்பம். இங்கு நடைபெறும் நேஷனல் சர்க்கஸில் கலா சேர்ந்திருக்கிறாள். அதை விட்டு வர மறுக்கிறாள். பாத்தீங்களா பாத்தீங்களா, அவ அக்கா இருக்கிற சர்க்கஸ் தான் அது. இவளுக்கும் அதே புத்தி தான். இப்படிப்பட்டவ வீடு வாசல்ல அடங்கி இருப்பாளா? மேல படிமா. நானும் சர்க்கஸில் சேர்ந்திருக்கிறேன். என்னது? எனக்கு தெரியும். பேயை விரட்ட போனவருக்கே பேய் பிடிச்ச மாதிரி. இவர் அவ விடமாட்டான். ஆனா சர்க்கஸ் வேலை ரொம்ப ஆபத்தானதம்மா. சாந்தா, உடனே பதில் எழுது. அவன் அடுத்த ரயிலுக்கு புறப்பட்டு வர சொல்லு. இருங்க, பாக்கிய படிக்கிறேன். இந்த வேலை ஆபத்தானது என்று உங்களிடம் படிப்பவர்கள் சொல்லுவார்கள். அதை கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். கலாவை பற்றி அவள் சித்திக்கு சொல்லி அனுப்பும். குறிப்பு: அன்புள்ள சாந்தா, என் கடிதத்தை படித்து நீயும் ஆத்திரப்படாதே, அம்மாவையும் பயப்படுத்தாதே. வெற்றியோடு விரைவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். கடிதத்தில் நீ என் முகத்தை பார்ப்பது போல் நானும் உன் முகத்தை மனக்கண்ணால் பார்க்கிறேன். சரி. நரசம்மா, நரசம்மா, நெஞ்சு எரியுதுமா. சிஸ்டர், சிஸ்டர், தூக்கம் வரல, மாத்திரை கொடுங்கம்மா. சாந்தா, சாந்தா, குட் மார்னிங் டாக்டர். சாரி, குட் நைட். நல்லா இருக்கு. நீ நைட் டியூட்டி பார்க்கிற அழகு. பேஷண்ட் எல்லாம் கூப்பிடுறாங்க, நீ மெய் மருந்து தூங்கிட்டு இருக்கிறியா? ஐ எம் வெரி சாரி டாக்டர். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஆல் ரைட், போய் டியூட்டியை கவனி. தோசை அம்மா, தோசை நெய்யில் சூட்ட தோசை. சூட்ட தோசை அம்மா, சூட்ட தோசை கறி. என்ன மரியாதை? வர்றா வர்றா வர்றா, என்ன மரியாதை? அதே அப்பா. சரி, நீ தானே சொல்ற, இனிமேட்டா இருக்கு, சொல்லு சொல்லு. நான் படிக்கட்டும், நீ கேட்கட்டும். ஒரு தூவ வேண்டாம், நான் சொல்றத கேளு. உலகத்திலே எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஷை ஒன்னே ஒண்ணு, காதல் பாஷை. அதை கத்துக்கோ. காதல் காதல் காதல். தமிழ்ல வேற இல்ல? கமல்ல வேற நிறைய இருக்குது, நமக்கு என்ன இருக்கு? நான் சொல்றத சொல்லு. அன்பே. அன்பே. ஐயோ தாயே, பிச்சை கேட்கிற மாதிரி இருக்கே. காதல் சொல்லு. காதல் ரே. எக்ஸ்ரே அதை விடு. கொஞ்ச நேரம் நம்மள மறந்து எங்கேயாவது பரப்போமா? கண்ணே, உன் மூஞ்சி கல்கட்டா ரசகுல்லா மாதிரி இருக்குது. ரசகுல்லா ரசகுல்லா முதல் அச்சியாமா. ஏண்டா தினசரி இந்த முதல கட்ட வந்து மாட்டிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி தமிழ்ல தான் நான் காதலிச்சேன். அவன் தினம் வந்து எனக்கு குதவதை பிடிக்கிறானே. நான் கேக்குறேன், தமிழ சொல்லி கொடுத்துட்டானே காதல் பண்ண சொன்னேன். தமிழ சொல்லிட்டு இருக்கும் போதே காதல் பண்ணுன்னு சொன்னேனா? உனக்கு மூளை இல்லை, காதலுக்கு பாசை இல்லை. என்ன இருந்தாலும் ஒரு முறை இருக்கு. முறை முறை சும்மா இரு. முறைகட்ட பையன். நீ மட்டும் என்ன முறை நடந்த? ஃபர்ஸ்ட் டே நான் சர்க்கஸ் பார்க்க வந்தேன். டிக்கெட் இல்லாம நீ உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சாரா?
அத்தை அத்தை என்ன ரங்கசாமி? கலா அவங்க அக்கா இருக்கிற நேஷனல் சர்க்கஸ்ல இருக்கிறாளா? அப்படியா? நேற்று சாந்தா சொன்ன. அவளுக்கு எப்படி தெரியும்? அந்த ஜீவா அவங்க அம்மாவுக்கு கடுதாசி போட்டிருக்கான். ஆள் இருக்கிற இடம் தெரிஞ்சாச்சு. இன்னும் நானும் ஓட்டி பிரயோஜனம் இல்லை. என்ன செய்யலாம்? உன் சமாச்சாரமே எப்பவும் தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதை தானே. உனக்கு முன்னாடியே நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நிறுத்து நிறுத்து நிறுத்து. இங்க என்ன 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 கலாட்டா? கலாட்டா இல்ல சார், சும்மா சண்டை. ஜீவா, என்னப்பா நடந்தது? ஒண்ணு இல்லைங்க, சண்டை கிட்ட கிடையாது. தூக்கம் வரல, அப்படியே ஜாலியா குஷியா தமாஷா பாடிக்கிட்டு இருந்தோம். ஜாலியா பாடுனீங்களா? இவர் சம்சாரம் இருந்தா ஜாலியா பாடணும். என்ன பார்த்து ஏன் பாடுனீங்க? ஐயா, மறந்து போய் பாடிட்டேன். பாத்தீங்களா? மறந்து போய் சம்சாரம் நெஞ்சு பாடிட்டாரா? ஐயோ, தப்பு தப்பு. தப்புன்னு தெரிஞ்சு ஒரு பொண்ணை பார்த்து பாட்டு பாடலாமாப்பா? பொண்ணை பார்த்து யார் சார் பாடினா? திடீர்னு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது, திரும்பி பார்த்தேன், பளிச்சுன்னு ஒரு சிலை தெரிஞ்சது. அவ்வளவுதான். போய் சார், என் நிழலை பார்த்து தான் பாடினாரு. என்னம்மா இது? பொண்ணுக்கும் சிலைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கு ஜீவாவுக்கு. இல்ல சார், வந்து தூங்கலான்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு. போதும் போதும் போதும், இதுக்கு மேல விளக்கமே தேவையில்லை. இப்ப ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்கு. என்ன தப்பு? சண்டைக்கு வரப்படாது, நின்னு கேட்கணும். நீ சிலையா நின்னதும் தப்பு, அதை நீ பார்த்து ஆடுனது பாடுனது ஓடுனது. நான் சொல்றேன் கேளுங்க. என்ன? நல்ல நிலவுல அழகான ஒரு சிலையை பார்த்து அப்படியே கற்பனை ஊற்றெடுத்து தெரிவிச்சு பாடிட ஆடிட. இவர் பெரிய சிலை உமக்கையா அழகா பார்த்து தான் ஆடினாரு பாடினாரு. போதுமா போதுமா, இந்த சண்டை எல்லாம் கூடாது. போ போய் படுத்து போ. என்ன ஜீவா, நீ கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? தமாரே, இனிமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஆளே அவுத்து விட்டுருவேன். அவன் விடவே கூடாது. கையை கொடுங்க. மிஸ்டர் ஜீவா, இவ்வளவு உயர்ந்த குணமுள்ள உங்களை வீண சந்தேகப்பட்டேன். பரவாயில்ல, எனக்கு இது புதுசும் இல்லை. நான் நல்லது செய்ய போனா எல்லாரும் கெடுதலா நினைக்கிறதா வழக்கம். சித்தியோட நிழல் என்னை எங்கெல்லாம் தொடர்ந்து பாத்தீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் புரியல? எனக்கு வேற யார் விரோதி இருக்காங்க இங்க? சொல்லுங்க. எப்படியோ இருக்கட்டும், அந்த விரோதி மட்டும் என் பிடியில இருந்து தப்பவே முடியாது. வேண்டாம், தயவு செய்து நீங்க இங்கிருந்து ஊருக்கு போயிடுங்க. நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்க வேண்டாம். எனக்கு ஒரு ஆபத்து என்னோடவே போகுது. தயவு செய்து அதை மட்டும் சொல்லாதே. உன் ஆபத்தை விட்டுட்டு நான் போகவே முடியாது. உனக்கு நல்வாழ்வு ஏற்படுற வரைக்கும் நான் உன் நிழல் போல இருக்கிற முடிவோட தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன். இந்த முடிவு மாறவே மாறாது. கையில் அடி வாங்கிருக்கல, உங்க எத்தனை தூரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு எதுக்கு இந்த எக்ஸசைஸ்? போதும் போதும். வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் ரொம்ப வெக்கப்படுறேன். கத்தி எறிஞ்சவனை கண்டுபிடிக்க முடியாம போச்சேன். அவன் போய் தொலைடும். தங்கச்சி உயிர் காப்பாத்தினதே போதும். வஞ்சம் வச்சிருக்கிற பாம்பு ஓடி போச்சேன்னு சந்தோஷப்படக்கூடாதுமா? ஆமா, ஆடுல வருது. சரசா, வாங்க. அடட, நீ கூட அங்கதான் இருக்கியா? கலாமல யாரோ கத்தி பேசினா நம்மள. ஆமா. நீங்க எப்ப வந்தீங்க? ராத்திரி வந்தேன். ராத்திரி தான் கத்தியும் வந்தது. தம்பி, என்ன விஷயம்? கத்தி என்னை ஒன்னா சேர்த்து பேசுற? அவர் பேசுறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. இவர் இல்லைன்னா கலாவை உயிரோட பாத்திருக்கவே முடியாது. எங்க பணத்தை ஏப்பம் விடுறதுக்காக எங்க உயிருக்கே உல வைக்குது ஒரு கூட்டம். எங்க அப்பா பெண்களை பெத்த பாவமா? இவர் ஆனா பிறந்த பாவம். சரசா, இப்படி பொதுப்படையா பேசி எனக்கு கோபத்தை உண்டாக்காத. புத்தி இருந்தா அது சித்தி வேலைன்னு தெரிஞ்சுக்க கூடாது? சித்தியை கேட்டா இது உங்க வேலைன்னு சொல்லுவாங்க. கலாவை கேளு. அவ அரியா பெண்ணு, அவள என்ன கேக்குறது? அவ பணம் 2 லட்சத்தை விட்டறிஞ்சிட்டா உங்களை உத்தமரன் நாங்களே சொல்லிட்டு போறோம். இந்த சூழ்ச்சி பேச்சுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். 1000 பேர் வந்து கைவரிசையை காட்டினாலும் சரி, எங்கிட்ட இருந்து இன்னும் விஷயம் கூட நீ தெரிஞ்சுக்க முடியாது. இன்னும் விஷயம் கூட தெரிஞ்சுக்க முடியாது. இம்பாசிபிள். இம்பாசிபிள் போட்டானே. ஏன் என்னமோ போல இருக்கிற? இப்ப புருஷா என்ன வந்துருச்சு? தலைவலி தாங்கல. நர்ஸ், டெம்பரேச்சர் பாரு. எஸ் டாக்டர்.
டாக்டர்? 101 தானா? இன்னும் அதிகமா இருக்கணுமே. வக்கீல் ஜோசியம் பார்த்துட்டு வந்திருக்காரு போல் இருக்க. நேர்லயே பார்த்து வந்துதான் சொல்றேன். உங்க தொல்லை விட்டா போதும்னு ஓடின பெண்ண இப்படி விடாம துரத்துறீங்களே. என்ன சொல்றீங்க நீங்க? சர்க்கஸுக்கே போய் நடு ராத்திரியில கலா மேல கத்திய வீசியிருக்கான் உங்க ஆள். என்ன சொல்றீங்க? மிஸ்டர் வக்கீல் சார், ஐயோ கடவுளே, அப்படி நடந்திருந்தா அது உங்க வேலையா தான் இருக்கும். செய்யறதை செய்துட்டு எங்க மேல பழி போடவும் வந்திருக்கீங்க. யார் மேலங்கிறது கூடிய சீக்கிரம் புரியும். ஏன் சார், கலா பொழைச்சுக்குமா இல்ல? நல்லவங்களுக்கு எப்பவும் கடவுள் துணை இருப்பாருமா. அந்த பையன் ஜீவா எப்படியோ காப்பாத்திட்டான். ஆனா அவனுக்கு தான் லேசா காயம். ஜீவாவுக்கா? ஐயோ பாவம், அவங்க அம்மா கேட்டா துடிச்சிடுவாங்களே. கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ரங்கசாமி, அத்தை, அந்த வக்கீல் ஏதோ மிரட்டுறானேன்னு நீ ஒண்ணும் பயப்படாத. ரப்பரே, வாடா வாடா, வா 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 வாடா. கல்யாணம் ஜாலியா வாடா. வெக்கத்துல வெக்கத்துல வாங்கோ வாங்கோ குரங்கோ. கூட்டிட்டு வந்திருக்கேன்னு. ஆயாவா? என்னது ஆயா? இல்ல இல்ல, அண்ணே சொல்லுது எங்கே வந்தானுங்கோ. பொண்ணு கேட்க வந்தானுங்க, அவனு கிடக்குறானுங்க. ஏண்டா ரப்பரு, நீ சொல்லி வச்ச தமிழா இந்த லட்சணம்? இதப்பா நீ எங்கடா உள்ள வெக்கம் இல்ல. ஹே ரப்பர், நீ மாப்பிளை பயப்படுது? ஆஃப்டர் ஆல் பஹல்வான் அன்கிட்ட சொல்லு, நாங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க வரோம். வர்றோம் இல்ல வந்திருக்கோம். வர்றோமா? நான் வந்திருக்கேன். ஏண்டா நெஞ்சு நடிச்சுக்கிறேன், சும்மாறா. ரூபா ரப்பருக்கு உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். உன் அண்ணன் கிட்ட சொல்லு. भैया அது பையா, அது பானை. शादी करने को आया. शादी हमको अच्छा. அடாடாடாடாடா, உனக்கு இன்னும் பொண்ணு பிறக்கலடா, சும்மா இரு. என்ன இது ரீட்டா? पहलवान தங்கச்சி ரப்பருக்கு கொடு. என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? இவன் சொல்லுது அவன் சண்டைக்காரே குடுக்க மாட்டே சொல்லுது. என்னது குடுக்க மாட்டே? என்னது இது? பஹல்வான் நீ கொடு கொடு கொடு. क्या भैया? அண்ணன் தங்கச்சிங்க அப்படி என்ன ரகசியம் பேசுவாங்க? நீ சைக்கிள் கம்பில இருந்தியா? நல்லா காத்தடிக்கிறீங்க. புரியுது, சரியில்லை. பஹல்வான் என்ன சொல்லுது? அண்ணே சொல்லுது கல்யாணத்துக்கு சவாலோட சொல்லுது. எங்க நாட்டுல எல்லாம் கல்யாணத்துக்கு வந்து அழைப்பத்தான் விடுவாங்க, சவால் விட மாட்டாங்க. சும்மாறா டபா இல்லருவா. எப்படியாவது இவனுக்கு நீ மனைவி ஆகணும். எப்படியாப்பட்ட சவாலா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயார். நானும் தயார். தயார். என்ன சவால்? ரப்பர் மாறு மேலே ஆனே ஏத்துன்னு அண்ணே சொல்லுது. ஆனே ஏத்துறதா? ஐயோ, அவனுடைய எலும்பெல்லாம் முறுக்குல செய்ததாச்சே, பல பலன்னு உதிர்ந்துருமே. என்னடா ஏண்டா சிரிக்கிற? ஏண்டா ஏண்டா சிரிக்கிறானா? என்னடா அது? என்னது நாக்க வழி நான் கல்யாணம் பண்ண வந்தேன். யானையவா கல்யாணம் பண்ண வந்தேன்? இல்ல, யானையவா மாறுதல் தூக்க வந்தேன். ரூபா ரூபா என் தில்ல கருத்த ரூபா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க. என்னது? நான் வருகிறேன். ரூபா வாய மூடா. இன்னும் ஆளு நீ காதல் பெருசு சொன்னேன், உசுரு சின்னது சொன்னேன். என்ன சொன்னேன்? புலி பார்த்தா பாயா போட மாட்டே சொன்னேன், சிங்கம் பார்த்தா பாயா போட மாட்டே சொன்னேன், ஆனே சொன்னா பாயா போட்டேன். என்னம்மா இது? பாய போட மாட்டேன்னா படுக்கைய போட மாட்டேன்னா என்ன பயப்பட மாட்டேன் சொன்னானா? 5 6 இப்படியே பேசிக்கிட்டு போனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இவனுக்கு வயசாகும். இத பாருங்க, எல்லாருமா சேர்ந்து அந்த ஆணையை என் மேல ஏத்து. ஆமா, நான் இல்ல, உனக்கு இன்னொன்னு வேணும். இது ஒரு வம்பு. இங்க பாரு, எலம்புல வாங்க இழுத்துக்குது பாரு. என்னடா நீ எங்க இருந்தாலும்
சவாலை ஏத்துக்கடா. எப்படி ஏத்துக்க? சவாலை ஏத்துக்க சவாலை சவால் ஏத்துக்கோ, நான் இருக்கேன். நீங்க இருப்பீங்கம்மா, யானை வந்து என் மேல மிதிச்சதுனா நான் எங்க இருப்பேன்? ஏண்டா நீ ஆணைக்கு அடியில இருப்பியாடா? சந்தேகம் தான். வெரி குட். இதே மாதிரி இன்னொரு தடவை. வெரி குட் ஜீவா. இன்னும் உனக்கு பயிற்சி தேவையில்லை. சரி, ரெஸ்ட் எடுத்துக்க. தேங்க்யூ. மிஸ்டர் ஜீவா, கேர் ஆஃப் நேஷனல் சர்க்கஸ். நான் வந்துட்டேன். யார் எழுதிருப்பாங்க? கையெழுத்து பாரு, ஆம்பளை பொம்பளையான்னு. கையெழுத்த பார்த்து பொம்பளை கை. நான் தான் எதிர்பார்த்துருந்தேன். கொண்டா கொண்டா. யார் இந்த பொம்பளை? உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. உங்க காதலியா? காதல் இருக்க கூடாதா? ஏன் 1000 பேர் இருக்கலாமே. 5000 பேர் இருக்காங்க. உனக்கு என்ன? உனக்கு என்னவா? நான் சார். உனக்கே இவ்வளவு பொறாம? ஜீவா, இதுவும் காதலிக்குது. பிரபு, விளையாடாதே. ஜீவா, எனக்கு அதலேனா, எனக்கு அதலேனா, எனக்கு அதலேனா, எனக்கு அதலேனா. புண்ணியவதி, உனக்கு இவ்வளவு ஆத்திரம்? அது எங்க அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு. சாரி, மன்னிச்சிடுங்க. படிங்க. பரவாயில்ல. எனக்கு வெளியே வேலை கிடைச்சிருச்சுல்ல, எங்க அம்மா ஆரம்பிச்சுட்டாங்க. புரியலையே. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் பொண்டாட்டிக்கிட்ட நான் வீட்டுல மல்லு கொடுக்கணுமா? எப்படி? பொண்ணு பாத்துட்டாங்களா? வீட்லயே வந்து காத்துக்காமல. பரவாயில்ல. கலா, கலா, அந்த அதிர்ஷ்டக்காரி பேர் என்ன? என்னமோ எழுதிருக்க. என்ன எழுதிருக்கு சொல்லுங்க. பொண்டாட்டியோட பேரை சொல்லாமா? பரவாயில்ல, சொல்லுங்க. இப்படி கிழிச்சிட்ட, புரிய மாட்டேங்குது. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? கலா, சொல்லுங்க. கலா, கையை எடுங்க. பேரு சொல்லுங்க. கலா. சொல்லுங்க. அதான் சொல்றேன் கலா. பொண்ணு பேரு சொல்லுங்க. அப்ப உனக்கு இஷ்டம் இல்லையா? எதுக்கு? பொண்ணு பேர் தான் கலா கலான்னு எத்தனை தடவை சொல்றது? Welcome to everybody. National Circus invites you all. ஜீவ ஆட்டம் ரொம்ப அபாரம். குருவையே மிஞ்சிடுவாரு. ஆமா ஆமா, புதுசிலேயே இப்படின்னா போ போ கேட்கணுமா? அவரால நம்ம சர்க்கஸ்க்கே தனி புகழ் கிடைக்க போகுது. ரொம்ப நாள் சர்வீஸ் ஆன ஆள் மாதிரி இல்ல ஜீவா ஆயிட்டாரு. நானே அசந்துட்டேன். நீங்க என்ன, எல்லாருமே அசந்துட்டாங்க. ஜீவா ஆட்டத்தை பார்த்த பிறகு இனிமே ஆம்பளையில ஜீவா, பொம்பளையில கலா. இதுதான் சமமான ட்ரிப்பிஸ் ஜோடி. கரெக்ட். எனக்கு வித்தையை கத்து தந்த வீரமுத்துக்கு தான் அத்தனை பெருமைகளும் சேரும். எங்க அத்தான் கபாலிக்கு எவ்வளவு நாள் சர்வீஸ். உங்களுக்கு விழுந்த அப்பளாச பார்த்து அவர் முகம் சுருங்கி போச்சு. அப்படி இருந்தா அது பெரிய தப்புக்கலா. தொழில போட்டி இருக்கலாம், ஆனா பொறாம இருக்க கூடாது. இந்த உபதேசம் எல்லாம் நல்லவங்களுக்கு. அது எப்படியோ போகட்டும், எனக்கு என்ன? நான் பர்மனண்டா சர்க்கஸ்லயே இருக்க போறேன்னா அதை பத்தி கவலைப்பட. என்ன திடீர்னு வேதாந்தம்? எங்கப்பா போறீங்க? என்ன விளையாடுறியா? நான் மட்டும் இல்ல, நீயும் கூடி சீக்கிரம் ஊருக்கு புறப்படணும். நீங்க விளையாடுறீங்க, என் உயிர் போனாலும் அந்த சிட்டி முகத்தில் நான் முழிக்க மாட்டேன். ஏங்கலா, நீ புடிச்ச முயலுக்கு 3 கால்னு பேசுறியா? இந்த பாரு, சித்தியால உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் பொறுப்பு. புறப்படு. எதுக்கு விஷ பரீட்சை? பட்டது போதாதா? உன் அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்கு. நீங்களும் இங்கே இருந்துருங்க. ஊருக்கு போனதானே அதே இது கேட்பாங்க. நீ இங்க இருக்கவே கூடாது கலா. நீ ஊருக்கு போகணும். உன் குடும்பம் உன்னால வாழணும். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. நானும் எங்கேயாவது போறேன், நீங்களும் எங்கேயாவது போங்க. கலா, அழாத கலா. உன் பயம் உணர்ச்சி எனக்கு புரியுது. இந்த பாரு, உன் இஷ்டப்படியே இப்ப நான் இங்கே இருக்கேன். போதுமா? நம்ம விட உயரப்பாத்தான் வீரமுத்து. அவனை அடக்கிட்டோம். ஆனா அவன் வாரிசு ஜீவா வந்துட்டான். இவன் போக்கு, இவன் வேகம் நிச்சயம் நம்ம முந்திடுவான். நமக்கு கேவலம். இப்பவே இவனுக்கும் முடிவு கட்டணும். கபாலி, அது அவ்வளவு சுலபம் இல்லை. எனக்கும் தெரியும். நேர் வழியில இவனை வெல்ல முடியாது, குறுக்கு வழியில பாயணும்.
விஜயன், சதி திட்டத்துக்கு பலத்தை விட புத்தி தான் அதிகம் தேவை. ஏன்? அப்பதான் பலனும் கிடைக்கும், பழியும் வராது. என்ன சொல்லு சொல்லு. உங்ககிட்ட ஒரு நாய்க்குட்டி இருக்க தெரியுமா? நாய்க்குட்டியா? அதுதான் ஓம் புலி. நாய் மாதிரி சொல்றபடியெல்லாம் கேட்குமா கேட்காதா? கேக்கும். அதனால இன்னைக்கு ராத்திரி ஜீவா அசந்து முரட்டு தூக்கம் தூங்குவான். அந்த புலிய அவன் அறக்குள்ள விரட்டு. கபாலி, நீ என்ன சொல்ற? நம்ம வெற்றிக்கு வழி சொல்ற. ஒரு ரேடியில கொன்னுடும். இது பெரிய தப்பு. இது ஒண்ணுலதான் நமக்கு ஆபத்தே கிடையாது. வேற எது செஞ்சாலும் நாம தப்பவே முடியாது. மிஸ்டர் விஜயன், நீ பெரிய தைரியசாலி. எதையும் தைரியமா செய். வெற்றி நமக்கு, பழி புலிக்கு. சொல்லு சொல்லு. இனி எதிரியே முளைக்க முடியாது. நீங்களா? ஆமா, இன்னைக்கு லீவு நாளாச்சே, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. நீங்க மட்டும் ஏன் போல? போயிருக்கலாம், கடமைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு லீவ் கொடுக்க முடியலையே. அது என்ன அப்பேற்பட்ட கடமை? எப்பவும் எங்கேயும் உன்னை கண்காணிக்கிறது, ஆபத்து வந்தா காப்பாத்துறது. அதுக்காகத்தானே இந்த சர்க்கஸ்ல சேர்ந்திருக்கேன். நான் உங்களுக்கு நன்றி செலுத்தணுமே. இங்க செலுத்து பார்க்கலாம். சொல்லுங்க, நான் உங்களுக்காக என்ன செய்யணும்? நாள் பார்க்கணும். எதுக்கு? கல்யாணத்துக்கு நாள் பார்க்கணும். போய்க்கிறேன் சார். நான் இருக்கிறேன், தைரியமா போய்க்கிறேன் சார். யாருக்குமே தீங்கு செய்யாதவர் இவருக்கு தீங்கு செய்ய எப்படிதான் மனசு வந்தது? குழந்தை மாதிரி கோபமே வராது. கடவுளே, நல்லவன் தானா ஒரு பொல்லாத மிருகத்துக்கு இரையாகணும்? வீரமுத்து, காலமெல்லாம் எனக்காக கஷ்டப்பட்ட நீ உனக்காக மரணமா? என் கூடாரத்துக்கு வந்து எனக்காக காத்திருந்தவருக்கு இந்த கதியா வரணும்? எனக்கு புகழ் தேடி தந்த அன்பு உருவம், அவருக்கு நான் தந்த காணிக்கை இதுதானா? விஜயா, மிருகத்தை விட கொடியவனே, உண்மையை சொல்லு. உன் வேலைதானே இது? ஜீவா, உஷாரா பேசு. மிருகத்தை ஆட்டி வைக்கிறவன் தான் நான். ஊட்டி வச்சவன் யாருன்னு பார்த்து அவனு போய் மிரட்டு. ஆமா, அவன் சொல்றதான் நியாயம். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உங்களையா கேட்டாங்க? அத்தா, இது கொலை விஷயம். தானே போய் தலையை கொடுத்துட்டு யாரும் மாட்டிக்க கூடாது. நான் சொல்றேன், இது கொலை இல்ல, எதிர்பாராம ஏற்பட்ட விபத்துங்கிற. விபத்தா? கூண்டுக்குள்ள இருந்த மிருகம் தானா தாண்டி வந்தா பதறி இருக்கு. நீங்க பேசாம இருங்க. குற்றம் செய்தவங்க தப்பவே முடியாது. காலம் அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தே தீரும்.
அங்க யாரு? ஓ, குளிக்கிறீங்களா? பின்ன என்ன, பாத்ரூம்ல வந்து தூங்குவாங்களா? பேச்சு சூடா இருக்க. கலாரா? உடம்பு சூடா இருக்கா? குளிங்க. கலா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? வேற என்ன தெரியும் உங்களுக்கு? கேளுங்க. வேற என்னதான் தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறேன். ஐயோ போதுமே, கேள்வியை கேளுங்க. ஆமா, காதல் காதல்ங்கிறாங்களே, அத பத்தி உன் கருத்து என்ன? வேற வேலை இல்லாத உங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு. அப்போ நம்ம 2 பேருக்கும் வேலை இல்லையா? இல்ல, இருந்திருந்தா இந்நேரத்துல 2 பேரும் ஒண்ணா குளிக்க வருவோமா? ஐயோ, அப்ப நமக்குள்ள காதல் இருக்கு. என்ன பதிலே காணோம்? பதில் சொன்ன. ஏய், உன்னை தாரே. ஆமாண்டா, உன் பலம் உனக்கு தெரியாதடா. ஆனா அரப்பலம் தான்டா. யானை அரப்பலங்கிறது இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். பாஸ், அந்த யானை என்ன மிதிச்சதுன்னா உங்க காலை யாரு மிதிக்கிறது, உங்க தொண்டை யாரு மிதிக்கிறது? கொண்டை மிதிக்கிறா. கொண்டை கொண்டை கொண்டா. ஐயோ, கொண்டாங்க. அம்பே, பாய போடாதே, பாய போடாதே. சவால் ஒத்துக்கலே. நானா ஒத்துக்கிட்டேன். இந்த கம்பெனில ஒரு ஆள் குறைஞ்சா போறோம்னு இந்த முதலாளி தான் ஒத்துக்கிட்டாரு. தில்ருபா, தில்ருபா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க்கை என்ன விடு. வாங்க சொல்லாதே. வர்றே படுக்கிறே மார் மேல ஆனே ஏத்தோ சொல்லு. ஐயோ முதலாளி, முதலாளி ஒரு சின்ன வேண்டுகோள். முதல்ல அந்த சின்ன யானை ஏத்தி பழகிக்கிறேன். நான் உயிரோட இருந்தேன்னா அப்புறம் பெரிய யானை ஏத்திக்கிறேன். ஏன் இருக்கிறதே ஒரே ஒரு ஆனை தானடா? இல்ல முதலாளி, இவன் அண்ணனை சொல்றேன். ஓஹோ, சோரை சாயமாக ஜல்திக்கிறோம். எல்லாம் அதிகா திங்கிறவன் தான். இது என்னம்மா இது தகராறு? ஆனைக்கு தூக்கம் வருது, சீக்கிரம் மிதிக்க சொல்லிட்டு. கேளுங்கடாப்பா, கொடுமையே கேட்டீங்களா? கேட்டீங்களா? யானைக்கு தூக்கம் வரதா? தூக்க வெறியில பழகி மிதிக்கிறப்பா என் தலையை மிதிச்சுனா நான் என்ன ஆவேன்? ஒண்ணு ஆவா, சுமாரா. பழைய எடுங்க, பழைய ஆனை நேரம் கொண்டா, ஆனை நேரம் கொண்டா. கருத்து போடு. எங்கடா அவன்? எங்க போட்ட மாப்பிள்ளையே? எங்கடா தேட சொன்ன ஆளுகளையும் காணும், அவனையும் காணும். ஓஹோ, என் கம்பெனியில இருக்கிற நடிகர்கள் மட்டும் ஆடுறாங்க. இங்க பாரு, குப்பை எடுக்கிற செத்த கூட ஆடுது. டேய், யார குப்பை தொட்டி ஆடுது, புகையுது, ஒண்ணுமே புரிய மாட்டேன். ஜானி, ஜானி, ஒடிடா, ஒடிடா. என்னடா ஒண்ணுமே புரியல. என்ன சின்ன ஒரு ஏய் ரப்பா, முதலாளி முதலாளி எங்க அப்பா வர்றேன்னாரு. வந்தாலும் வருவாரு. ஒரு முறை பாத்துக்கிறேன். மாலை போடு, மாலை போடு. ரப்பர் மாலை. तेरा प्यारे जाने ऐसे पाया पड़ ले. ஆமா, இப்ப பரவாயில்ல. ரப்பர் கல்யாணத்துல மான்கறி போட சொல்லுங்கடா. டாலி, அவ்வளோ பெரிய ஆனை
இவ்வளவு மனுஷன் எப்படி தூக்குச்சு? 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னான். இந்த ஆணைக்கு 5000 பொய்ய சொல்லி இருக்கலாம். ஆனா நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ரப்பருக்கு கல்யாணத்தை பண்ணுனேன். அது எப்படி? மந்திரம் கால் மதி முக்கால்னு சொன்னான். மதி எப்படி தூக்குச்சு? அடாடாடாடா, ஒரு பள்ளம் 10 ஸ்ப்ரிங். பள்ளம் புரியல? ஸ்ப்ரிங். ஒரு பள்ளம் ஸ்ப்ரிங். உனக்கு இன்னைக்கு மூளை இருக்கும். அப்ப நாளைக்கு இருக்கோ இல்லையாங்கிற சந்தேகமா? நடு ராத்திரி பூ மாதிரி பொண்ணு பயமில்லாம எங்க போகுது? பயமில்லாம சொல்றியே, அள்ளி போகுது. ராத்திரில சந்திரனை தேடி போகுது. நான் சூரியன், சுட்டரிச்சுடுவேன், ஜாக்கிரதை. சூரியன் ராத்திரில் தலையே காட்டக்கூடாது. நல்ல பதில். அழக விட உன் சுவையான அறிவுக்கு நான் ஆசைப்படுறேன். அத்தா அது சுகம், அப்படி சொல்லு. கைய விடுங்க. இல்ல கூப்பிட்டா கடவுள் வருவாரு, காவலம் வருவானா? உன்னை கவனிக்கிறது கடவுள் எதுக்கு? காதல் வந்தாலே போதும், உன் உயிருக்கே ஆபத்து. முட்டாள், அவன் உயிருக்கே ஆபத்து வந்துடுச்சு. பசி மிகுந்த புலி இந்நேரம் அவனை பழி தீர்த்து தான் பசியும் தீர்த்துக்கிட்டு. நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து கேடு. அந்த ரெக்கார்டை நிறுத்து. முன்ன 3 ஆட்டம் முடிஞ்சு போச்சு, 4வது ஆட்டமா? ஒழுங்கா வந்து பட. டார்லிங், நீ ஆடு. நான் ஆடும் இல்ல மாடும் இல்ல, நீ வந்து பாடு. என் தாத்தா ஆடுது. ஐயோ, அது 70 வயசுல ஆடி இருக்கும். வேணாம், வந்து பாடு மாட்டா. டார்லிங் ஆடு. ஐயோ, எனக்கு தெரியாதே. ஆடு. எப்படி? நோத்தி. சரி. அப்படியா? ஐயோ. புலி. புலி. என்ன புலி? புலி. எது புலி? நம்ம புலி. எந்த புலி? அங்க. எங்க? பெரிய புலி. எங்க? புலி வா. மேல புலி. புலி மேல புலி. வா. வா. புலி வா. வா புலி. புலி மேல வா. வா. புலி வா. இந்த மேல ஒண்ணு காயங்க இல்லையா? ஆண்டவன் பாபா உன்னை காப்பாத்தணும். ஒரு விஷயத்தை நீங்க யோசனை பண்ணணும். முதல்ல ஒரு சம்பவம், வீரமுத்து பரியானா. இப்ப இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா நிர்வாகத்துக்கு குறையில்லை. ஜீவா, பாஸ் மூளையே இல்ல. இல்ல, நம்ம 2 பேருக்குமே மூளை இல்ல. நீ சும்மா இரு. அந்த பைய விஜய் இருக்கிறானே, அவன் ஏற்கனவே மிருகம். அந்த மிருக பையில இந்த மிருகத்தை கூட பழக விட்டேன். 10ஆத்துக்கு இந்த காலி பைய காவாலி வேற கூட்டி சேர்ந்தான். அக்கிரமத்துக்கு சொல்லணுமா? பாஸ், இனி இந்த மாதிரி நடக்க கூடாது. இன்னைக்கே ஒரு முடிவு கட்டணாமா? இல்ல, தொலைச்சு தலையை முடிட்டு மறுவேளை பாக்குறேன். புலி அடிச்சத போய் பார்க்க போறியா? ஒரு எலும்பு கூட மிஞ்சி இருக்காது. பேசாம நான் சொல்றபடி கேளு. இல்ல என் உயிர் போனாலும் சரி, நீ சொன்னபடி நான் கேட்க மாட்டேன். நான் பார்க்கத்தான் போறேன். ஜீவா, ஜீவா, ஜீவா. என்ன பிரதர் முடிக்கிற? புலிகிட்ட ஆட்டவன் எப்படி தப்பிச்சு வந்தான்னா? ஜீவா, நான் ஒண்ணும் செய்யல. எல்லாம் அந்த பையன் விஜயன் தான். ஒரு ரவுடி சொன்னாலும் கேட்கவே மாட்டான். அவன் வேணா இது, அவனை வேணா போய் கேட்டு பாரு. ஜீவா, உங்களுக்கு ஒண்ணு பயம் இல்லையா? எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்த கபாலி செய்யாத அக்கிரமே இல்ல. உங்க அக்கா மேல இருக்கிற இறக்கம் இவரை காப்பாத்திட்டே வருது. அந்த பேச்சே வேண்டாம். சரி, வா போலாம். நான் வரல. கலா, பின்ன என்ன, உங்களை பார்க்க வந்தேன். இவ்வளவு நேரமா காத்திருக்கேன். போறேன்னா போங்களே. சாரி கலா. கலா, நம்ம முதல் சந்திப்பு சண்டேல ஆரம்பிச்சது பாரு. ஆரம்பிச்சிட்டீங்களா? போதும், நான் போறேன். கலா, நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. ஒரு நல்ல காதலுக்குள்ள இலக்கணம் என்னன்னு தெரியுமா உனக்கு? பாடம் சொல்ல போறீங்களா? கேக்குறேன். நீங்களும் உட்காருங்க. சொல்லுங்க. வேணாம். காதல் இலக்கணம் உனக்கு புரியாது. புரிஞ்சாலும் கோபம் வரும். உனக்கு இஷ்டமானது எதையாவது சொல்லு. நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன? ராத்திரி பூரா இங்கே இருக்கணும். தூக்கம் வந்துடாது? தூக்கம் வந்தா இப்படியே தூங்கணும். கஷ்டமா இருக்காது?
காதல் இலக்கணம் தெரியுமா உங்களுக்கு? நீயே சொல்றியா? சொல்லு சொல்லு. சொல்லிடுவே. சொல்லு. சொல்லிடுவே. சொல்லு. இன்பம், துன்பம், கோம், கண்டு, அடி, வெட்டு, குத்து. இன்பம், துன்பம், கோபம், கண்டு, வெட்டு, குத்து, அடி. ஜீவா, கலாவை காணும். ஆமா, எங்க போச்சு? என்ன ஆச்சு? என்ன எல்லாம் பேசாம இருக்க? போய் தேடுன்னு சொல்றேன். பதஷ்டப்படாத. எல்லாரும் எல்லா இடத்தையும் தேடியாச்சு, கலாவை காணும். ஐயோ, வாங்க அண்ணே, யாரோ புதுசா ஒரு ஆள் வந்தாரு. புதுசாவா? முன்னொரு ஆள் வந்தாரு. நீ கூட வக்கீல்னு சொன்னீங்க. அந்த ஆளு தான் கலாவோட பேசிட்டு இருந்தாரு. பாப்பா தண்டபாணி, உன்னை நான் எப்ப வர சொன்னேன், நீ எப்ப வந்திருக்க? டயத்துக்கு வந்திருப்பேன். ஆனா இடையில இன்னொரு அவசர வேலை வந்துடுச்சு. உனக்கு வர்ற அவசர வேலை மாதிரி இந்த உலகத்துல வேற யாருக்குமே வராது போ. நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. தண்டபாணி, நான் சொல்றதை கேள். நான் ஒரு வக்கீல். வெற்றி தோல்வியை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். ஆனா நான் செய்ய வேண்டியதை சரியா செய்வேன். பயப்படாம போ. நான் அப்படித்தான். ஒரு காரியத்தில் இறங்கினா என்ன ஆனாலும் சரி, கடைசி வரைக்கும் பார்க்காம விட மாட்டேன். ஆமா, சரி, போயிட்டு வா. வர்றேன். நான் இப்ப வெளியே போறேன். ராத்திரி நேரம் கழிச்சு தான் வருவேன். நான் வரலங்கிறதுக்காக நீ காத்திருக்க வேண்டாம். சாப்பிட்டு படுத்துரு. நான் வந்தா கதவை தட்டுறேன். சரி மாமா. அம்மா, இங்க யாராவது தடை வந்தானா? நான் தான் வந்திருக்கேன். ஓ, வணக்கம். வணக்கம். வேற யாராவது வந்தாங்களா? யாரும் இல்லையாப்பா? ஜீவா, ஒரு நீ கொஞ்சம் இருங்க, வரேன். கருப்பா ஒரு தடை உள்ள வந்தானா? எங்கயா? யாரும் வரலையா? வரலையா? வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, கதவை தாழ போட்டுக்க. என்ன தம்பி? சார், ஒண்ணும் இல்லம்மா. ஓ, வணக்கம். எப்போ வந்தீங்க? நீ தள்ளி விட்டுட்டு ஓடுனீங்க. அதுக்கு முன்ன ஒரு 5 நிமிஷம் இருக்கும். மன்னிச்சிருங்க. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. ஆமா, நீயே என்னமோ மாதிரி யார விரட்டிட்டு ஓடியாந்த? அதாவது ஒரு கொலைகாரன். தம்பி, நீ வா, வா. ஊருக்கு போயிடும் பேசாம. நீ பாக்க இல்ல, உட்காரு. எதுக்கு வந்திருக்கீங்க? ஜீவா, நீ என் கலாவும் சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு வந்துட்டீங்களே, இது உனக்கு நியாயமா இருக்குதா? நீ எவ்வளவு நல்ல புள்ளப்பா. நீ அங்க இருந்து வந்த பிறகு சர்க்கஸ் கொட்டாயில கூட்டமா இருக்குது. எல்லாம் நம்ம கூட்டம் தான் இருக்குது. நீ புறப்பட்டு வா தம்பி. தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. இந்த பாரு, என் கஷ்டத்தை கொஞ்சம் தீரு, கவலைய பாரு. இங்க பெரிய ஆபத்தான சூழ்நிலைங்க, உங்களுக்கு தெரியாது. நீ வரமாட்டியா? என்னால வர முடியலீங்க. நான் என்ன செய்யறேன்? நீ வரவானா? நீ இங்கே இரு. வராதப்பா. அங்க பட்டியா கிடக்கிறான் பாரு, அத்தனை வயலையும் தூக்கி பட்டியா கிடக்கிற மிருகத்துக்கிட்ட போடுறேன். நானும் ஏதாவது ஒரு கைட்டு சிங்கத்துக்கிட்ட போய் படுத்துக்கிறேன். அது என்ன தின்னாலும் திங்கிட்டோம், இல்ல துப்புனாலும் துப்புட்டோம். சார், 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 நான் சொல்றத கேளுங்க. வேணாம் தம்பி. பொறுமையாக நான் சொல்றத கேளுங்க. வணக்கம். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் குழம்பி போயிருக்கேன் சார். நான் உன்னை விட குழம்பி போயிருக்கேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. ஒரு நாளைக்கு 150 பேர் சாப்பிடணுமே, எப்படி சாப்பிட முடியும்? நான் வரப்பா. சரி, நீங்க இப்ப புறப்பட்டு போங்க. நாளைக்கு நானும் கலாபம் வந்து சாப்பிடுறேன். நிஜமாவா தம்பி? உண்மையாதான். உறுதியாவா வர்றியா? உண்மையாதான். இந்த பாரு, ஜீவா கலா 2 பேரும் வரதா நான் விளம்பரப்படுத்தி விடுவேன். அம்மா, நீங்க சாட்சி. நீ வரலன்னா அங்க டெண்ட கிழிக்க மாட்டான். என் உடம்ப கிழிச்சு உள்ள எத்தனை எறும்பு இருக்குன்னு எண்ணி பாத்துருவான். புரியுதா? நான் கண்டிப்பா வர்றேங்க. நீங்க தைரியமா போங்க. அம்மா, முன்னேறத்துல சொல்லி அனுப்புங்க அம்மா. தம்பி, நான் வரேன் தம்பி. வர்றப்பா. தைரியமா போங்க. ஜீவா, ஆளை பிடிச்சிட்டியா? எங்க பாவேன்? என்ன நீ பாக்குறத பார்த்தா எம்எல்ஏ சந்தேகப்படுறாப்புல இருக்க. பாத்தீங்களா? அந்த சந்தேகம் உங்களுக்கே வந்துருச்சு. ஜீவா, வக்கீல் சார், அந்த கொலைகாரன் எப்படி வந்தான்? கலா இங்க இருக்கிறவங்க அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? உண்மையை சொல்லுங்க. ஜீவா, என்ன படி சொன்னா அது கடவுளுக்கே இருக்காது. அவன் ஒரு கேஸ் விஷயமா இங்க வந்துட்டு போனான். அப்போ ஒருவேளை அவன் கலாவை பார்த்திருப்பானா என்னமோ. சரி, இருக்கட்டும். நான்
நான் கலா அழைச்சிட்டு போறேன். கலா, கலா, எங்க கலா? கலா இங்கதான் மயக்கமா கிடந்தது. டாக்டருக்கு போன் செய்ய ரூமுக்கு போனேன். திரும்பி வந்து பார்க்கும்போது கலாவை காணோம். கலாவை காணோம். இதெல்லாம் அதிசயமா இல்ல வக்கீல் சார்? இதையும் நான் நம்பணும் இல்லையா? ஜீவா, கலா இங்கதானே மயக்கமா படுத்திருந்தது. ஹோட்டல் சீன்ல ஜீவா, என்ன பாரு, ஏன் இங்க வந்த? உன்னை சரி வீட்டுக்கு போனேன். அம்மா வந்து இங்க இருக்கிறதா சொன்னாங்க. என்ன விஷயம்? முதலாளி வந்து விளம்பரம் பண்ணி தரான். கலாவையும் உன்னையும் கையோடு கூட்டு சொன்னாங்க. கலா இங்க காதல் கட்டு வதிக்காது, அவுக்கவும் முடியாது. பாத்துக்க, உன் ஜீவா சிங்கமா இருக்கலாம் தங்கச்சி, ஆனா நாங்க நரி, வெற்றி நரிக்குத்தான். ஹலோ, ஆமா கபாலி தான் பேசுறேன். யாரு நீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாமா 5 லட்சம் வேணும். சரி, கண்டிப்பா அப்படியே நடக்கும். கலாவை தானே, நீங்க சந்தேகமே படாதீங்க. சத்தியமா சொல்றேன், உயிரோட உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரி சரி, நாங்க வரக்கூடாது. நீங்க இந்த ட்ரீம் லேண்ட் ஹோட்டலுக்கு வாங்க. ரூமுக்கு வேணாம், நான் உங்களுக்காக டைனிங் ஹால காத்துக்கிட்டு இருக்கேன். ரொக்க 5 லட்சம் என் கையில, கலா உயிரோட உங்க கையில. ஓகே ஓகே, தேங்க்யூ. கபாலே, பிளான் சக்சஸ் தானே? 5 lakhs, வெரி குட். அடுத்த வேலை புறப்படுறேன். சரசாத அவ காய்க்கு முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ ஜாலியா பார்த்து, கவலைப்படாத. இடியே விழுந்தாலும் அசைய மாட்டேன். கைவிடு. கூல் ட்ரிங்க். கூல் ட்ரிங்க் யார் கேட்டது இப்போ? எங்க போற எங்க போற எங்க போற? மாடத்துக்கு ஒரு கப்பு. எங்களுக்கு கொடுக்க தெரியாதா? கொண்டாங்க. நீ மறைட்டாயா, மிருக மாதிரி காலை ஒடுத்து விட்டியா? உன் உடம்பையே ஒட்டிப்பேன். காலை அவங்க விடியா? ஏன் பிறகு எதுக்காக நீ அடிச்சு என்ன அடிச்சு வரைக்கிறியா? பிரிச்சு போ. இந்த பாரு, உன்னை சுப்பகிட்ட சொல்லி உன்னை உதைக்க சொல்ல சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்க. என்ன நீ கட்டில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிற? வெளியில போறியா இல்லையா? இல்ல, எனக்கு கட்ட கோவம் வரும். கெட்ட கோவம் வருமா? ஆமா. ஏண்டா? கபாலி கூப்பிடாதீங்க சொல்லுவேன். ஓடி போயிடல. ஓட சொல்லி மெத்த கால வர பாக்குறியா? அவரா போட்ட இந்த கை போறாது போத கட்டு. இத்தனை நாள் என்ன கொலை செய்ய தூண்டிக்கிட்டு இருந்தவங்களை கண்டுபிடிக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற நீ? டைனிங் ஹால்ல போய் காத்துக்கிட்டு இருந்தா அவங்களை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி முடியும்? இப்போதான் கபாலிக்கு போன் செய்தாங்க. 5 லட்சம் ரூபாயோட அவங்க வர்றாங்களாம். அதை வாங்கிட்டு கபாலி என்ன அவர்கிட்ட ஒப்படைக்க போறாராம். வெரி குட், நல்ல சான்ஸ் தான். கமா. யாரு
ஜீவா தம்பி, கழுத்து சுத்தி கை போறதுக்கு பதிலா மாலை போகணும். இந்தாங்க காதலர் பரிசு, பேங்க் பாஸ்புக். உங்க அப்பா கொடுத்த 2 லட்சம் ரூபாயை உன் பேர்லயே பேங்க்ல போட்டேன். இன்னைக்கு இல்ல, உங்க அப்பா உயிரோட இருக்கும்போதே. தெரிய பாரு, இது தெரியாம எல்லாரும் என் மேல சந்தேகப்படுறாங்க. என் ராசி. எங்க அத்தை கலாவை தேட சொல்லி ஜீவாவை கட்டாயப்படுத்துறதுக்கு காரணமே கலாவை எனக்கு கட்டி வைக்கணுங்கிற ஆசையில தான். எனக்கும் அந்த எண்ணம் இருந்தது. ஆனா கலா ஜீவாவை காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சதும் நான் இந்த எண்ணத்தை அடியோட மாத்திட்டேன். அது சரிப்பா. நம்ம வேதாச்சலம் செத்ததை பத்தி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு, தெரியுமா? தெரியும். அந்த சந்தேகமும் என் மேலத்தான் வந்திருக்கும். அதனால தான் மாமா செத்து போன அன்னைக்கு அவருடைய உடல்நிலையை பத்தி ஆஸ்பத்திரி டாக்டரை வச்சு டெஸ்ட் பண்ணி இயற்கையான மரணம் தாங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன். பாருங்க. போகட்டும், பழசெல்லாம் மறந்து மன்னிச்சிடுங்க. பாத்தீங்களா, 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறாங்க. என் மகனுக்கு மருமகளுக்கும் மனசு ஒத்து போச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே மனசு ஒத்து போச்சுன்னு நீங்க எல்லாம் சிரிச்சு சந்தோஷப்படுறீங்க. இங்க கல்யாணம் ஆகி ஒத்துமைக்கு வராத கேஸ் ஒண்ணு நிக்கிது. சாரி, ஃபேமிலி சீக்ரெட் எப்படி அவுட் பண்ணலாமா? உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல. இதான் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தின்னுட்டி இப்ப ஓடுதானே இருக்கு. பாஸ், என்ன மூலையே இல்ல? அது ஒரு மூலையில இருக்குது, இங்க எப்படி இருக்குது? நம்மளை பத்தி கவலையப்படாதீங்க. நானும் திட்டலாம், அவளும் திட்டலாம். அச்சா அச்சா. பத்தில திட்டலாங்கிற அச்சா அச்சா. பாசையும் புரியாது, எங்களுக்கு கூட சண்டையும் வராது. ஜெசி, அது என்னாச்சு? இது புதுச்சு. புதுச்சி 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 இல்ல இல்ல, இது பழச்சி. இது பழச்சி. இதுதான் புதுச்சி. போடு போடு, மாலை மாலை போட்டு, மாலை போடு, மாலை போடு, கையை தட்டு.